ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். மகராசி என்று எடுத்துக்கொண்டால் காலபுருஷ தத்துவத்தின்படி 10வது ராசி. 10வது ராசி என்றாலே தொழில் திறமைகளை குறிக்கிறது. வியாபார தந்திரம், இன்னொருவரிடம் வேலை செய்வது, வேலை செய்து பொருளீட்டுவது, எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை முகம் காணாமல் சரியாக செய்து புகழை பெறுவது, மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு சில காரியங்கள் கூட இவர்கள் துணிந்து நின்று அந்த காரியத்தை செய்து வெற்றி பெறும் அமைப்பு போன்றவை இயல்பாகவே காணப்படுகிறது. மகராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக வேகமான செயல்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் அதை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்பும் ஆர்வமும் அதிகமாகவே காணப்படுகிறது. காரியங்கள் வெற்றி அல்லது தோல்வி அடைகிறதா என்பதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். முடிந்தவரை அந்த காரியத்தை உடனடியாக செய்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெற வேண்டும் என்று நோக்கத்துடனேயே சுறுசுறுப்பாக பணியாற்றுவார்கள். அதன் பின் தான் அந்த காரியம் வெற்றி அடைந்ததா தோல்வி அடைந்ததா என்பதை பற்றி சிந்தித்து தன்னை சுதாரித்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு எப்பேற்பட்ட வேலைகள் அமைந்தாலும் சரி, எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, அந்த வேலைகளை திறம்பட செய்து அதன் மூலம் பொருளீட்டும் வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் தயங்கும் வேலைகளை கூட சாதாரணமாக செய்து அதனால் பலனும் பெறுகிறார்கள். இவர்கள் செய்கின்ற வேலை மற்றும் காரியங்களில் நல்ல வெற்றி அமைப்பில் காணப்படுகிறது. ஆனால் இளவயதில் பல தடைகளும் தாமதங்களும் சந்தித்து தான் முன்னேறி வருவார்கள். பொதுவாக மகராசிக்காரர்களுக்கு 30-35 வயது வரை அடுத்தவர்களோடு கலந்துரையாடுவது, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவார்கள். அடுத்தவர்களிடம் பேசுவதற்கு கூட தயங்கி தான் பேசுவார்கள். இருந்தாலும் 30-35 வயதுக்கு மேல் அவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் மற்றவர்களை அதிகாரம் செய்பவர்களாக மாறுகிறார்கள். பயந்து ஒதுங்கிய தருணங்களில் இருந்து மீண்டு தன்னை அதிகமாக முன்னிலைப்படுத்தி தன்னுடைய பேச்சுகளால் அனைவரும் கவரும் விதமாக காணப்படுகிறார்கள். எது செய்ய தயங்கினார்களோ அதே விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டி தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு கூட்டத்திற்கு அல்லது ஒரு குழுவிற்கு சில சமயங்களில் பெரிய தொழிற்சாலைகளில் நிர்வாக தலைவராகவோ, அரசியல் மற்றும் அரசாங்கங்களின் உயர் பதவி மற்றும் பொதுமக்கள் தொடர்பு மக்களுக்காக காரியங்களை செய்வது போன்ற சேவை மனப்பான்மையுடன் திகழ்கின்ற அமைப்பு இவர்களுக்கு அதிகமாகவே காணப்படுகிறது. மகராசிக்காரர்கள் அவர்களுக்கு சாதகமான இடத்தில் சரியான இடத்தில் இருக்கும்போது அவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். சரராசி இவர்கள் சரம் ராசி வகையை சேர்ந்தவர்களாக இருப்பதால் சுறுசுறுப்பாக ஒரு காரியத்தை செயலாற்றுவது, சரசரவென காரியம் ஆற்றுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். வேகமான செயல்பாடு உடையவர்கள். அதில் தவறுகள் நேரலாம், ஆனால் அதை திருத்திக் கொள்வார்கள். அந்த தவறுகளுக்காக அதிகமாக உணர்ச்சிப்படுவார்கள். அதை உடனடியாக சரி செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இவர்கள் நிலம் போன்று எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதில் தாங்கி வெற்றி நடை போடுவார்கள். இருந்தாலும் சோதனைகள் வரும்பொழுதும் சரி, வெற்றிகள் வந்தாலும் சரி, நிலத்தை போல தாங்கிக் கொள்ளும் பக்குவம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். பொருள் இவர்கள் மிகுந்த உழைப்பாளிகள். எந்த வேலை செய்தாலும் மிகுந்த ஈடுபாட்டுடன், அதிகமாக கடமை உணர்ச்சியுடன் பாடுபட்டு முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். இதனால் அதிகம் பொருளிட்டும் ஆர்வம் அதிகமாக இவர்களிடம் காணப்படுகிறது. இவர்கள் பெரும்பாலும் தெற்கு திசையில் அல்லது தெற்கு வாசல்படி உள்ள வீடுகளில் அதிகம் வாழ்பவர்களாக மகராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உழைப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். எந்த வேலையையும் திறம்பட செய்து பெரியவர்களால் மெச்சும்படி உழைத்து வாழ்பவர்களாக சமுதாயத்தில் காணப்படுகிறார்கள். வேலை பூமிக்கடியில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள். நல்ல கலைநயம் உள்ளவர்கள். தனது தொழில் திறமையால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதில் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலைகள் கூட செய்து அதிகமாக பொருளீட்டும் அமைப்பு இவர்களிடம் அதிகம் காணப்படுகிறது. நல்ல தொழிலதிபர்களாகவும், மக்கள் சேவை பணியில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாகவும், ஒரு குழுவை தலைமை தாங்கி நடத்தும் பண்பு உள்ளவர்களாகவும், தலைவராகவும், ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது தலைவராக நிற்கும் அமைப்பும் இவர்களிடம் காணப்படுகிறது. சிலர் கீழ்மட்ட பணியாளர்களாக இருந்து மேல்நிலைக்கு வருபவர்களாகவும் இருக்கிறார்கள். மகராசிக்காரர்கள் உத்திரம் 2-3-4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1-2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களாக இருப்பார்கள். சிவந்த மேனியும் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள். பெரிய கண்களையும் நல்ல திடகார்த்தமான தேகங்களையும் மச்சங்களையும் பெற்றிருப்பார்கள். நீண்ட உயர்ந்த கம்பீரமான ஒரு அமைப்புடன் காணப்படுவார்கள். கல்வி கேள்விகளில் நல்ல ஒரு சிறந்து விளங்கும் அமைப்பும், ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறந்த தெய்வீக வழிபாடுகளை அறிந்திருப்பார்கள். சில நேரங்களில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதன்படி செய்து அதில் தோல்விகள் வந்தாலும் சரி, வெற்றிகள் வந்தாலும் சரி, அதை சரியாக பாவித்துக் கொள்ளும் மனநிலை உடையவர்களாக இருக்கிறார்கள். மகராசியில் பிறந்தவர்கள் குடும்பம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி பெற்று இருக்கும் மனைவியுடன் அதிகமான அன்புடன், குழந்தைகளுடனும் இணக்கமான போக்கு, தனக்கு நிகர் யாரும் கிடையாது என்ற மனோபாவத்துடன் காணப்படுவார்கள். இப்படிப்பட்ட அமைப்பு பெற்ற மகராசிக்காரர்கள் தன்னுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்தாலும் அதில் ஒரு தடவை யோசித்து இது சரியா தவறா என முடிவு செய்வது சிறப்பாக இருக்கும். கோபம் இருக்கும், குணமும் இருக்கும். திடீர் கோபங்களும் வரும். அதே சமயம் உடனடியாக தன்னுடைய கோபத்தில் இருந்து இறங்கி மன்னிப்பு கேட்கும் பண்பும் இவரிடம் அதிகம் காணப்படுகிறது. தலைமை பண்பு. மகராசி பிறந்தவர்கள் ஒரு தலைவராக விளங்கக்கூடிய அமைப்பு அதிகமாக காணப்படுகிறது. கருட புராணம் குறிப்பிடும் பாவத்துக்கான பலன்கள் என்னென்ன? மனிதர்கள் குறைந்தபட்சம் நல்லொழுக்கத்தை ஏனும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உரிய நோக்கத்திலேயே ஒவ்வொரு சொல்லுக்கும், சிந்தனைக்கும், செயலுக்கும் விளைவாக பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன என்று வகுக்கப்பட்டது. மனிதர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இறந்ததும் அவர்களின் ஆன்மாவுக்கு தண்டனையோ வெகுமதியோ உண்டு.
அதற்காகவே சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டுள்ளன என்பதும் பொதுவாக எல்லா மதங்களும் கூறும் கருத்து. சொர்க்க நரகம் பற்றி மற்ற எல்லா நூல்களை விடவும் கருட புராணத்தில் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. 18 புராணங்களில் தொன்மையான கருட புராணம் நீத்தார் வாழ்வு, ஈமச்சடங்குகள், மறுபிறவி, சொர்க்கம் நரகம் மட்டுமின்றி மருத்துவம், வானியல், உடல் இயக்கம், ஆன்மாக்களின் நிலைகள், நவரத்தின பலங்கள், சடங்குகள், தானம் உள்ளிட்ட பல விவரங்கள் 19,000 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறப்புக்கு பிறகு ஆன்மாக்களின் நிலை என்னவென்று கருட பகவான் கேட்க நாராயணன் விளக்கிச் சொல்லும் கருத்துக்களையே வியாச பகவான் 19,000 சுலோகங்களாக கருட புராணம் என்ற பெயரில் ஏற்றியிருக்கிறார். நன்மை செய்தவர்களுக்கு கிடைக்கும் சுகங்கள், தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி 28 வகையான நரகங்களில் கொடுக்கப்படும் கொடுமையான தண்டனைகள் பற்றியும் விலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைகள் பற்றி கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தண்டனைகளை பார்க்கலாம். பொய் சாட்சி சொல்லி நிரபராதிகளை துன்பத்திற்குள்ளாக்கும் மனிதர்களுக்கு உண்டான நரகம் அவீசி. இங்கு துர்நாற்றம் கொண்ட நீரில் ஆன்மாக்கள் அழுத்தப்பட்டு துன்புறுத்தப்படும். மக்களை கொன்று குவிக்கும் அப்பாவிகளின் உடைமைகளை பறித்து கொள்ளும் அநியாயக்காரர்களுக்கு சரமயோதனம் என்னும் நரகம் நிச்சயம். இங்குள்ள குடியமிருகங்கள் ஆன்மாக்களை வாட்டி வதைக்கும், மனைவியை துன்புறுத்தி வதைக்கும் அவர்களுக்கு லாலாபட்சம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் தீக்கோளால் சுட்டு தண்டிக்கப்படும். பசுக்களை காரணமின்றி வதைப்பவர்களுக்கு விசசனம் நரகம் கிடைக்கும். இங்கு ஆன்மாக்கள் சவுக்கடியால் துன்புறும், எந்த தொந்தரவும் செய்யாத மிருகங்களை வதைக்கும் நபர்களுக்கு பிராணிரோதம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் கூறிய அம்புகளால் குத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும். ஒழுக்கக்குறைவாக பெரியவர்களை மதிக்காமல் மனம் புணமுடி வாழும் ஈழ்ஜென்மங்கள் பூபோதம் என நரகத்தை அடையும். இங்கு விஷமுள்ள ஜந்துக்கள் இவர்களை துன்புறுத்தும். தர்மமே செய்யாத லோபிகளுக்கு வேதனை நரகம். வேதனை என்ற நதியில் கொடிய ஜந்துக்களும் பிசாசுகளும் வாழும். இங்கே பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள். பாவம் புண்ணியம் எதையும் கண்டுகொள்ளாமல் காசுக்காக எதையும் செய்பவர்கள் சான்மணி நரகத்தை அடைவார்கள். இங்கு முள் செடிகளாலும் குத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள். கொஞ்சமும் அஞ்சாமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் மனிதர்கள் போகுமிடம் கிருமி போஜனம். இங்கு புழுப்பூச்சிகள் கிருமிகள் இவர்களை துளைத்து கொடுமைக்குள்ளாக்கும். தரிகட்டு காமைச்சியால் கொடுமைகள் செய்யும் நபர்களுக்கு வஜ்ரகண்டம் நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவி துன்பப்பட வேண்டும். பொய் சொல்லி பிறகு உடைமைகளை கவரும் பாவிகளுக்கு அக்னிகுண்டம். இங்கு எரியும் அக்னிகுண்டத்தில் பாவிகள் வாட்டப்படுவார்கள். பிறர் ஏமாற்றி அளவுக்கு மீறி செல்வம் சேர்ப்பவர்களுக்கு அந்த கோபம். இங்கு கொடிய மிருகங்கள் ஏறி மிதித்து பாவிகளை இம்சிக்கும். குற்றமற்ற எளியோர்களை தணிப்பவர்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கும் அவர்களுக்கு பன்றிமுக நரகம். அதாவது பன்றிமுகம் கொண்ட கொடிய மிருகத்தின் வாயில் சிக்கி வதைப்படுவார். தர்மநெறியை விட்டு தெய்வநந்தனை செய்யும் பாவிகளுக்கு அசிபத்திரம். இங்கு பூதங்களால் பல கொடுமைகளுக்கு ஆளாவார்கள். பெற்றோரை பெரியோர்களை இம்சிக்கும் பிறவிகள் காலகுத்திரம் செல்வார்கள். இங்கு அடி உதை பசி என்று ஆன்மாக்கள் தவிக்கும். உணவில் விஷமைப்பவர் மிருகங்களை கொண்டு உண்பவர்களுக்கு எண்ணெய் கொப்பரையில் ஆன்மாக்கள் வாட்டி எடுக்கப்படும். குடும்பத்தை கெடுப்பவர் உறவுகளை பிரிப்பவர் செல்லுமிடம். இங்கு கண்ணுக்கு தெரியாத மாயவலைகள் இம்சிக்கும். குழந்தைகளை, முதியோர்களை, நோயுற்றவர்களை, அவளைகளை இம்சிக்கும் எல்லோரும் செல்லுமிடம் ரௌரம். இங்கு கிங்கர்கள் சூலத்தால் குத்தி இம்சிப்பார்கள். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றி வருவது, கொலை செய்வது எல்லாம் கொடிய செயல். இவர்களுக்கு உருவானதே அனிதாமிஸ்ரம். இங்கு கொடிய இருளில் சிக்கி பயந்தே கிடப்பார்கள். நம்பியர்களை ஏமாற்றுபவர்கள், செய்நன்றி மறப்பவர்கள், பிறர் மனைவியை கருபவர் எல்லோருக்கும் தமிசிரம் என்ற நரகம் கீட்டும். இங்கு கிங்கர்கள் முள்ளாலான கட்டைகளால் அடித்து தண்டிப்பார்கள் என்கிறது கருடபுராணம். கருடபுராணம் மரணம் பற்றியும் மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை பற்றியும் கூறும் ரகசியங்கள் என்ன தெரியுமா? கருடபுராணம் இந்து மதத்தில் உள்ள 18 மகாபுராணங்களில் உண்டாகும். இது இந்து கடவுளான விஷ்ணுவை அடிப்படையாக கொண்டது மற்றும் இதற்கு முன் நமக்கு தெரியாத பல மதிப்புமிக்க விஷயங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளது. அதனுடன் இந்த புராணம் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய பல பெரிய உண்மைகளை கற்பிக்கிறது. அவை வாழ்க்கையை நோக்கி ஒரு வித்தியாசமான பார்வையை ஈர்க்க உதவும். இது இந்து மதத்தின் கருப்பொருளையும் சிந்தனையையும் விரிவாக கூறுகிறது. எல்லா கடவுள்களும் எல்லா மனித உடலுக்குள்ளும் வாழ்கிறார்கள் மற்றும் உடலுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று கருடபுராணம் போதிக்கிறது. கருடபுராணத்தில் பல்வேறு போதனைகள் மற்றும் வாசகங்கள் உள்ளன. இந்த புராணத்தை பற்றிய மற்றொரு பெரிய உண்மை என்னவென்றால் இது மரணத்தின் ரகசியங்களையும் மரணத்துக்கு பிறகு நடக்கும் அனைத்து விஷயங்களையும் கூறுகிறது. கருடபுராணம் பற்றி தெரியாத சில உண்மைகள் இதுதான். கருடபுராண போதனைகளின் தனி சிறப்பு என்னவென்றால் அது மரணத்துக்கு பிறகு வரும் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. ஆனால் அதனுடன் மரணம் மற்றும் பின்விளைவுகள், மறுபிறப்பு, ஆத்மாவின் பயணம் போன்றவற்றையும் இது விவரிக்கிறது. இவை அனைத்தும் மிகவும் சுவாரஸ்யமானவை. ஏனென்றால் அறிவியலால் மரணத்தின் மர்மத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் கருடபுராணம் இவற்றை திறம்பட விவரிக்கிறது. இந்து தர்மத்தில் 16 சமஸ்காரங்கள் இருப்பதையும் காணலாம். அதன் கடைசி பகுதியில் இறுதி சடங்குகளை அடிப்படையாக கொண்ட அந்தியேஷ்டியை காணலாம்.
கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ள தண்டனைகள் இதுதான். அந்த தண்டனைகளை யமதர்மர் முடிவு செய்வார். மரணத்துக்கு பிறகு உடலிலிருந்து பற்றின்மை. ஒரு இறுதி சடங்கு முடிந்ததும் மரணத்துக்கு பிறகு ஆன்மா முழுமையான சுதந்திர உணவை உணர முடியும். ஒரு ஆன்மாவிற்கு எந்த எல்லையும் இருக்காது. இப்போது அந்த ஆன்மா சுதந்திரமாக எங்கும் சுற்றித் திரிகிறது. மரணத்துக்கு பிறகு 7 நாட்களுக்கு ஆன்மா தனக்கு பிடித்தமான தோட்டம், காலை நடைப்பயிற்சி, அலுவலகம், கல்லூரி போன்ற இடங்களை பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மா குழந்தைகள், பணம் போன்றவற்றுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களுக்கு அருகில் இருக்கும். இறந்த 11 மற்றும் 12வது நாளில் இறந்த ஆன்மாக்கு உறவினர்கள் பிரார்த்தனை மற்றும் சடங்குகளை நடத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஆன்மா தனது உறவினர்கள், முன்னோர்கள், நெருங்கிய நண்பர்கள் போன்றவர்களுடன் ஐக்கியமாகும் வாய்ப்பை பெறுகிறது. சொர்க்கத்தில் அனைத்து முன்னோர்களும் அந்த புதிய ஆன்மாவை வரவேற்கிறார்கள் மற்றும் அவர்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்க்கை என்பது கடவுளின் விலைமதிப்பற்ற பரிசு. கருட புராணத்தின் போதனைகள் இந்த வாழ்க்கை கடவுளின் சக்தி வாய்ந்த மற்றும் விலைமதிப்பற்ற பரிசு என்று கூறுகிறது. நம் வாழ்க்கைக்கு பிறகு ஒருவரின் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தண்டனைகளுக்கு அந்த நபர் நரகத்துக்கு செல்ல வேண்டும். இது ஒரு தீய வட்டம் போன்றது. ஏனென்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம். பிறகு தண்டனைகள் அதேபோல் தொடரலாம். கணவனுக்கு எதிராக பெண்கள் பாவம் செய்வது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஆம், ஒரு பெண் தன் உயிருடன் உள்ள அல்லது இறந்த கணவனுக்கு எதிராக பாவங்களையும் தவறான செயல்களையும் செய்கிறார் என்றால் அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பில்லை. ஒரு பெண் தன் கணவனை வணங்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு கடவுள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவார். அவர் மறுபிறவி எடுத்தாலும் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகள் நிறைந்ததாகவே இருக்கும். கருட புராணத்தின் கடைசி அத்தியாயங்கள் யோகா மற்றும் அவற்றின் பொருத்தத்தை விவரிக்கிறது. அதனுடன் பிரம்மகீதையின் ஒழுக்கங்களும் அதில் அடங்கியுள்ளன. இது பல்வேறு வகையான ஆசனங்கள், அவற்றின் தோரணைகள், நன்மைகள் போன்றவற்றை விவரிக்கிறது. இது தியானம், சுய அறிவு, ஞானம், சமாதி போன்றவற்றை பற்றியும் விவரிக்கிறது.